ஏசப்பா யோவான்ட்ட ஞானஸ்தானம் எடுக்கிறாருங்க. இந்த இன்சிடென்ட்டை பார்த்தீங்கன்னா மத்தேயில எப்படி போட்டிருக்குன்னா, ஞானஸ்தானம், அதாவது யோவான்ட்ட ஏசப்பா ஞானஸ்தானம் எடுத்த உடனே யோவான் சொல்வார், உங்களால தான் நான் ஞானஸ்தானம் எடுக்கணும், உங்களுக்கு போய் நான் ஞானஸ்தானம் கொடுக்கலாமான்னு கேட்பாருங்க. அதுக்கு ஏசப்பா சொல்லுவார், இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நம்முடைய கடமையாக இருக்குதுன்னு பாருங்க. அதாவதுங்க நியாயப்பிரமாணங்கள் உள்ள நீதிகளை அதை நிறைவேற்றணும் அப்படின்னு ஏசப்பா கடவுளாக இருந்தாலும் மனுஷகுமாரனா வந்தபோது அதை நிறைவேற்ற, அதாவது நியாயப்பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிய தன்னை அர்ப்பணித்திருந்தாருங்க. அது நிமித்தம் என்ன தெரியுங்களா நடந்துச்சு? அதுக்காடி ஞானஸ்தானம் எடுத்து மேலே வந்த உடனே பிதா மேலேருந்து ஒரு சவுண்ட் கொடுப்பாருங்க, இவர் என்னுடைய நேசகுமாரன் சொல்லி. எவ்வளோ அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? நேசகுமாரன்னா என்ன தெரியுங்களா? ஒரு ஸ்பெஷல் சைல்டு, அவர் அப்பாவால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு மகன் சொல்கிறாருங்க. இன்றைக்கி நீங்களும் கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக நம்முடைய அப்பாவா இயேசுவுக்கு செல்ல பிள்ளையாக இருப்பீங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.